சர்க்குருவே சரணம். வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு. தேனியிலிருந்து உங்கள் அன்பன் தேனி பாலா. நடந்தவைகளாக உண்மை பதிவில் மீண்டும் உறக்க சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. என் அப்பன் சர்க்குருவை பற்றி நான் உறக்க சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவருடைய புகழ் அப்படி, அவருடைய கீர்த்தி அப்படி, அவருடைய அருள் அப்படி. அதுதான் ஐயனுடைய மிக அற்புதமான ஒரு சொத்து நமக்கு. நம்ம அப்பான்னு சொல்லுங்க, சர்க்குருவே சரணம் என்று சொல்லுங்கள். அவர் பாதங்கள் சரணடைந்து விடுவோம். நமக்கு நல்லதே கிடைக்கும். அந்த கிடைக்கும்ங்கிறது தான் இந்த வீடியோட சாராம்சம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க. இன்னைக்கு வீடியோ எப்படின்னா, திருச்செங்கோடு திரு செல்வம் அவர்கள் நம்ம பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷம் முன்னாடி 3 வருஷமா போயிட்டு இருக்கோம், 2 வருஷமா போயிட்டு இருக்கோம். ஐயனை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஐயன் நமக்கு இட்ட கட்டளை என்ன அப்படின்னா, கோம்பை காடு ஜொலிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் 50 சிலையோட அங்க வைக்கணும்னு வச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி இவர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு என்னோட தொடர்பு கொண்டாரு. நான் இந்த மாதிரி வரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஐயன் மேல அவர் ஒரு ஈடுபாடு, சரிங்களா, கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஐயன் மேல நம்பிக்கை. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வீட்டுல தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை மிக மோசமாக சரியில்லாம போயிடுது. ஐயன் வந்து போயிட்டு இருக்காரு பாருங்க. அவர் அவ்வளவு நம்பிக்கையுள்ளவர். தன்னுடைய மகளுடைய உடல்நிலை மிக மோசமாயிட்டு போயிடுது. திடீர்னு எப்படி ஆச்சுன்னு அவருக்கு தெரியலன்ற ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி செலவாகிறது. வாங்க இடத்துல அங்க வாங்கணும், இங்க வாங்கணும், எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சு, காசு வாங்கியாச்சு. ஐயன்கிட்ட ஒரே வேண்டுதல், ஐயனே என் பிள்ளையை காப்பாத்து, என் பிள்ளையை எங்களோடு கொடு. பயங்கரமான போராட்டம். நம்மளோட தொடர்ந்து பதிவுல இருக்காரு, நம்மகிட்ட கேட்கிறாரு, நம்மகிட்ட விஷயத்தை போற சொன்னாரு, எல்லாம் நல்லா நடக்கும், ஐயன் கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க செல்வம்னு சொன்னேன். அதே மாதிரி ஐயனுடைய நம்பிக்கையில வாங்காத இடத்துல வாங்கியாச்சு. எல்லாம் கேட்ட உடனே எல்லா அருமையான விஷயங்கள் நடக்குது. அந்த பெண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வராங்க. சர்க்குருடைய விபூதி சந்தனம் கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணு தேறி வர வர ஐயனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, சரி பிள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலான்னு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. பண்ணும்போது மீதம் ஒரு 15,000 ரூபாய் கட்டணம் கட்டிட்டு கூட்டிட்டு போங்க. பேரதிர்ச்சி. ஒரு சாதாரண குடும்பம் ஐயா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். அதே பறக்குன்னு மறுபடியும் ஒரு 15,000 என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐயன் இடத்துல வேண்டுதல், அழுதுட்டேன் சார்ன்னு சொல்றாரு. ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்து அழுதுட்டேன், என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போனேன், நான் என்ன செய்யறது, எங்கெல்லாம் வாங்கணுமா வாங்கியாச்சு, நான் யார்கிட்ட தான் போய் கேட்க, என் பிள்ளை எப்படி நான் 15,000 ரூபாய் கட்டி வாங்கிட்டு போவேன். ரொம்ப மனசுக்கு அப்படி ஒரு மன அழுத்தம்னா அப்படி ஒரு மன அழுத்தம் பதிவு பண்றாரு. என்னால முடியாத ஒரு நிலை இருந்தாலும் என் ஐயனிடம் நான் வேண்டினேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க எனக்கு வழிவகுக்கணும், நீங்க பாதை காட்டணும், அந்த பாதையில் நான் போகணும், நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், என் பிள்ளைக்கு நல்லதை பண்ணுங்க, சர்க்குருவே சரணம் படுகன்னு சொல்லி இருந்திருக்காரு. சரி கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு, நாளைக்கு அந்த சொந்த பந்தங்கள்லாம் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு கேட்டக்கூடாது இல்லையா, அதற்காக ஒரு 3 இடத்துல போன் பண்றார். சரியா இது முறையா, சர்க்குருவே விடை நீ சொல்லையா, இறைவா நீ என் குருவாய் வந்தும், இறைவா நீ என் குருவாய் வந்தும், நிலையா பொருள் தேடி அலையாய் அலைவது சரியா இது முறையா, சர்க்குருவே விடை நீ சொல்லையா. நல்லா நினைச்சு பாருங்க. வராது ஏன்டா கேட்கணும் அப்படிங்க நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு நினைப்போம், மனசு நமக்கு தெரியும், நம்ம அவரோட உறவு எப்படி என்ன ஏது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மன போராட்டங்கள் இருக்கத்தான் நமக்கு செய்யும். இருந்தாலும் அப்பன் சர்க்குரு மேல பாரத்தை போட்டுட்டு பண்றார். உடனே எல்லாரும் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், உன் பையன் அக்கௌண்ட்டுக்கா, ஓகே அனுப்பிச்சிடுறேன் டான் சொல்லிட்டு வித்தின் 40 நிமிஷம், அதே நேரம் இல்லையா, 40 நிமிஷத்துல சர்க்குரு ஐயனுடைய கருணையால அப்படியே டான் கேட்டவங்க எல்லாம் பணம் போட்டிருக்காங்க. தன் மகளை அதை கட்டிட்டு அழகா வெளியே கூட்டு வந்தேன் சார். வரும்போது எனக்கு ஐயன் மீது இருந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் எனக்கு அப்படியே அவ்வளவு ஒரு பாசமாக இருந்ததுன்னு சொல்லி பதிவு பண்றாரு. இன்றும் விடாமல் தொடர்ந்து ஐயனை காண வந்துட்டு இருக்காரு. நான் அதைத்தான் சொல்றேன். ஒரு விஷயம் நமக்கு முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, அப்படியே விட்டுறாங்க. நம்ம மக்களுடைய அதுதான்
போன் பண்ணுவாங்க, ஐயோ அப்பா அச்சா ஓச்சா அப்படின்னு சொல்லி அழுவாங்க, நைட்டு முதல்ல அழுவாங்க. ஐயனிடத்துல விடாம வேண்டி தொங்கி ஐயனை நல்ல விஷயம் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கு அது நல்லதா நடந்துரும். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, ஐயா எனக்கு நடந்துருச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நிறைய பேருக்கு நம்ம பிரசாதங்கள் அனுப்புறோம், சொல்லக்கூட மாட்டாங்க வந்துருச்சு அப்படின்னு. அப்படி மக்களும் இருக்கத்தான் செய்கிறார். சந்தர்ப்பத்திற்கு நேரங்காலத்துக்கு மட்டும் ஐயனை பிடிக்காதீங்க, அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தயவு செஞ்சு சொல்றேன், அது ஐயனை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? நல்லாச்சா அப்படியே ஐயனால ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஐயனுடைய நன்றி மறக்கக்கூடாது. அதே செல்வத்திற்கு ஒரு இட பிரச்சனை, பாதை இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு, தர முடியாதுன்றான், போக முடியாது, இடமே வேணா போகும், என்ன பண்றது? இக்கட்டான சூழ்நிலை. ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க, ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ஒரு தடம் இல்லை, வழி இல்லை, பாதை இல்லை, அந்த இடத்து எண்ணத்துக்கு ஆகும், எதுக்கும் ஆகாது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? சர்க்குரப்பாவுடன் நம்பி காலை பிடிச்சு உட்கார்ந்துறாரு. நீங்க தான், நீதான்ப்பா எனக்கு, எங்க அப்பா, நீ தான், உன்னை விட மாட்டேன், எனக்கு என்னுடைய இடத்துக்கான தீர்வை நீங்க தான் கொடுக்கணும். இந்த இடத்தினுடைய மண்ணை எடுத்து வராரு, சர்க்குரப்பாவுடைய அந்த ஜீவ சமாதி விரியன் மரத்தில் வைக்கிறார், அப்பனிடத்துல வேண்டார். சரியாக அந்த பாதை நிச்சயமாக அங்க வகுக்கப்படுகிறது, அந்த பாதை கிடைக்கிறது அவருக்கு. இதை நான் சொல்லல, அவர் பதிவு பண்ணியிருக்கார். அவருடைய போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாமே அவர் கொடுத்து உண்மையை சொல்லியிருக்கார். உண்மை சம்பவம் அதைத்தான் நான் சொல்றேன். நடந்தவை ஐயனை நினைச்சு, ஐயனுக்காக நம்மளுடைய சரணாகதியை கொடுத்தோம்னா ஐயன் நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுறது சாமி இந்த வீடியோ. நான் சும்மா கத்தல, எனக்கு நடந்தது மற்றவர்களுக்கும் நடக்குது, என்கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்காக நான் பேசுறேன், அவங்களுக்காக மன்றாடுகிறேன், மக்களுக்காக வேண்டுகிறேன், மக்கள் சொல்வதற்காக செய்கிறேன். அது நடக்கும்போது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். என் அப்பன் சர்க்குருவை பற்றி, நம் அப்பன் சர்க்குருவை பற்றி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கர்வம் ஐயா எனக்கு. இந்த காலத்தில் எங்கோ இருந்த என்னை அருகில் வைத்து மக்களுக்காக, மக்களுடைய துன்பங்களுக்காக பேசுடா படிடா சாமின்னு சொல்லி வச்சிருக்கார். அதை தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் பயன்பெறும் மக்கள் ஏராளம். உங்களுக்கும் இதுபோல ஏதாவது அருமையான விஷயங்கள் நடந்திருந்தால் தைரியமாக ஐயனை பற்றி சொல்ல போறோம். என்ன பொய்யா சொல்ல போறோம்? பொய் சொல்பவர்கள் எல்லாம் தைரியமாக வரும்போது, நாம் ஐயனை பற்றி உண்மை சொல்லும் போது உறக்கச் சொல்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திப்பேன். தேனி பாலா. சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.